ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு மராத்தி டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான புளியோதரை பார்க்க போகிறோம். இந்த மராத்தி டிஷ்ஷுங்கிறது கத்திரிக்காய் கறி, அதாவது கத்திரிக்கறி. இது கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி புளியோதரை பார்த்திங்கன்னா சுக்கா புளியோதரை, அதாவது சுக்காங்கீரையை வச்சு நம்ம ஒரு புளியோதரை பண்ண போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இந்த கத்திரிக்கறி. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, காம்பு நீக்கி 4 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கடலை மாவு 1/2 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த மராத்தி ஸ்டைலில் பண்ணுற கத்திரிக்கறிக்கு நம்ம தேவையான பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் காய போட்டிருக்கேன். இப்போ நான் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த உஜாலா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலரில் இருக்கும். அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் சின்ன பிஞ்சாக வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா முழுசாக போட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 4 துண்டுகளாக நறுக்கிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த காயிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடணும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறி, அதாவது லேசாக அந்த வேகும் போது நிறம் மாறணும், ஆனால் வெந்துடணும், அந்த எண்ணெயிலே வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ண போகிறதுல ஜஸ்ட்டு வதக்கிறது தான். அதனால் இதை அப்படியே கடைசியாக கொட்டி பரட்டி அள்ளுவோம். அதனால் ஓரளவுக்கு நல்லா வேகிற மாதிரி வறுத்து எடுத்துடணும். எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்தால் தான் கத்திரிக்காய் பொரிஞ்சு வேகும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சல் கம்மியாக இருந்தது நம்ம கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து புரிஞ்சு போடும்போது இந்த எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது சதன்னு ஊறிக்கிட்டு நல்லா இருக்காது. சட்டுன்னு வேகம் வேகாது. அப்படியே வெந்து எடுத்தாலும் நம்ம அது ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் நம்ம கிளறும் போது. இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும். அதாவது உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது அப்படியே நல்லா வெந்து மிதக்குது பாருங்கள். ஒரு மாதிரி முத்து முத்தாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அப்படி குழஞ்சி போகாமல் நல்லா நெத்துன்னு நிற்கும், அந்த மாதிரி இருக்கணும். இதை எடுத்துடலாம். லேசாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து அதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சப்பாத்தியோட பூரியோட இந்த மாதிரி இந்த நார்த் இந்தியன் ப்ரெட்டும்பாங்களே, சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வரும். எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இதில் விருப்பப்பட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கலாம். கடலை மாவு, இது ஓரளவுக்கு மிதமான தீயில வச்சு அந்த கடலை மாவு வறுக்கணும். அதோட கூட மிளகாத்தூளியும் நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ஓரளவுக்கு அந்த காரம் சுள்ளுன்னு தெரியணும்னு நினைக்கிறவங்க இதை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா, நெய் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு ப்ளெயினாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நம்ம பொதுவாக இந்த சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டு அந்த இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வறுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதிகப்படியான தீயில வச்சு சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் தீஞ்சு ஒரு பக்கம் வதங்காமல் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாசனையை கொடுத்துரும். அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா வறுக்கணும். அது தேவையான அளவு உப்பு, சர்க்கரை சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்கரை இது ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இப்போ அதையும் சேர்த்துருக்கோம். நம்ம இதில் அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டு தண்ணி இப்போ கொஞ்சம் தீயை கூட்டிக்குங்க. இப்போ கொஞ்சம் தீயை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு நல்லா கிளறினீங்கன்னா அப்படியே சேர்ந்து வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காவோட அந்த கடலை மாவு ஒரு கோட்டிங் மாதிரி வரும். அப்படியே உருண்டு கடலை மாவோட தன்மை நல்லா உருண்டுட்டு வரும். இப்போ தீ நல்லா 1 நிமிஷம் தீயை நல்லா குறைச்சிட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு. இந்த எலுமிச்சம்பழச்சாறு வந்து சும்மா நான் வந்து ஒரு லேஸ் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி இதில் கொஞ்சம் சேர்த்தேன். இந்த புளிப்பு விருப்பப்பட்டவங்க அதை சேர்த்துக்குங்க, வேணாம்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா அந்த இனிப்போட புளிப்பு கலக்கும் போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால அதில் சேர்த்துருக்கேன். எப்பவும் சப்பாத்திக்கு நம்ம வந்து தால், குருமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். இல்லை உருளைக்கிழங்கு வறுத்து அந்த தொக்கு மாதிரி பண்ணி அப்படி தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி இந்த டிஷ்ஷை செஞ்சு காமிச்சிருக்கோம். இது ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போது 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு பெரிய தீயில் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அள்ளிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இப்போ நம்ம 2 நிமிஷம் கழிச்சு கிளறி எடுக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, இது கிளறியாச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கறி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, இனி அடுத்து நம்ம சுக்காங்கீரை புளியோதரை. அதுக்கு முதல்ல என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சுக்காங்கீரை அரை கட்டு, பசலைக்கீரை அரை கட்டு, பச்சரிசி 1 கப் உதிராக வடித்து கொள்ளவும், புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டை, உப்பு தேவையான அளவு, வறுத்து பொடிக்க காய்ந்த மிளகாய் 5, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், தாளிப்பதற்கு எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, பச்சை மிளகாய் 5.
இப்போ இந்த சுக்காங்கீரை புளியோதரைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு இந்த கீரை 2 வகை சொல்லியிருந்தோம் இல்லையா? சுக்காங்கீரை, பசலைக்கீரை. அதை பற்றி 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக இந்த நார்த் இந்தியாவில் சுக்காங்கீரை அப்படிங்கிறது வந்து இந்த பசலைக்கீரையோடு சேர்த்து தான் அவங்க நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. அதாவது வடநாட்டு பக்கம் இது ரொம்ப பிரபலம். இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுன் ஏரியாலாம் போனோம் அப்படின்னா சுக்காங்கீரை கிடைக்கிது அப்படின்னு தனியாக கேட்டால் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த செட்டாக தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி நாம் வந்து இந்த அதே காம்பினேஷனை வந்து புளியோதரைக்கு பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்காங்கீரைக்கு இயல்பாகவே ஒரு புளிப்புத்தன்மை உண்டு. அந்த புளிப்பு தன்மை இருக்கும்போது அந்த ஒரு மாதிரி ஒரு நல்ல ருசி கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் என்ன தான் குக்கரில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை தண்ணியை கொதிக்க வச்சு 2 நிமிஷம் வேக வச்சாலும் சரி, இந்த சுக்காங்கீரையோட இயல்பு வந்து அந்த கலர் அப்படியே மாறிடும். அது ஒரு மாதிரி அழுத்தமான பச்சை நிறத்துக்கு போயிடும். ஒரு நல்ல பிரைட்டாக இருக்கிற பச்சை நிறம் கிடைக்காது. அதனால் அந்த காம்பினேஷனுக்கு என்ன பண்ணணும், அதை அரைக்காமல் பண்ணணுங்கிறதுனால இதை வந்து நம்ம இந்த பசலைக்கீரை சேர்த்துட்டோம். பசலைக்கீரையில் கால்சியம்லேருந்து ஃபோலிக் ஆசிட்லேருந்து எல்லாமே ஜாஸ்திங்கிறதுனால அது உடம்புக்கும் நல்லது. ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இதை சுக்காங்கீரையோட சேரும்போது அது நல்ல ருசியும் கொடுக்குங்கிறதுனால இன்றைக்கி இதோட சேர்த்து பண்ணுறோம். சாதம் பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி, இது புழுங்கலரிசியும் வடிச்சிக்கலாம், அவரோட விருப்பம். அதே மாதிரி பச்சரிசி 1 கப்போ புழுங்கலரிசி 1 கப்போ அடித்தோன்னா 3 கப் அளவுக்கு நமக்கு சாதம் கிடைக்கும். ஸோ 1 கப் பச்சரிசி அளவு இதில் வடித்து எடுத்திருக்கேன். விருப்பப்பட்டவங்க புழுங்கலரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் மஸ்ட்டுன்னு இல்லை, நம்ம எந்த எண்ணெயுமே நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டுட்டு இந்த கீரைகள் 2த்தையும் நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதுலேயே நம்ம வறுத்து பொடிக்கிறதையும் சேர்த்து பொடிச்சு வச்சிடலாம். அதாவது வறுத்துக்கலாம். இதுலேயே வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, நல்ல சூடு ஏறி வறுபட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வறுபடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். இதில் வறுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வறுபடுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம். இதில் எள்ளை போட்டுடலாம். இதையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா பொடி பண்ணிடலாம். அதுக்கு இடையில் அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். அந்த தாளித்து அது கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம அதை ஆறி இருக்கும், நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம இந்த பச்சை மிளகாயை 2-3 துண்டுகளாக நறுக்கி வச்சிடலாம். இது பச்சை மிளகா காரம் பொதுவாக இந்த புளியோதரைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு காரத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன தான் காஞ்ச மிளகா போட்டாலும் இந்த பச்சை மிளகா போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இதை அதில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்து, கடலைப்பருப்பு, இந்த இளம் நிறமாக வறுபடணும். இதில் பச்சை மிளகா, அதில் இப்போ முந்திரி பருப்பை போட்டுடலாம். நான் முந்திரி பருப்பு கடைசியில் தான் போட்டிருக்கேன். இப்போது இந்த கீரை 2ம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சுக்காங்கீரை, பசலைக்கீரை 2ம் போட்டுட்டோம். இப்போ வதங்கும் போது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சுக்காங்கீரை பார்த்திங்கன்னா அப்படியே நிறம் மாறி இருக்குது பாருங்கள். போட்ட உடனே நிறம் மாறிடும். அதே பசலைக்கீரை அந்த பச்சையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த கீரைக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறமா நம்ம மற்றதுக்கு போட்டுக்கலாம். இப்போ புளியை வந்து நான்
ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழஞ்சி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அந்த சுக்காங்கீரை. அப்போ அதனோட புளிப்பு தன்மை பரவலாக நல்லாயிருக்கும். அதனால் நம்ம புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். புளியோட அளவை கூட்டும்போது அதனோட புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதுவும் குறிப்பாக நல்ல ஊர் புளின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கிராமத்து பக்கம் அந்த புளியாக இருந்தால் நல்ல புளிப்பு இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த புளியை இதை ஊற்றிடலாம். இந்த பொடியோட வாசனை தான் இதில், கீரையோட வாசனையும் சேர்கிறதுனால நான் வந்து இதில் பெருங்காயம் சேர்த்துக்கல. விருப்பப்பட்டவங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம புளி ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ தீ ஜாஸ்தி இருந்ததுன்னா புளி ரொம்ப வத்திரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியும் போட்டு சாதத்தையும் கிளறும் போது கிளற முடியாத அளவு இருக்கும். ஸோ மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடுங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த காரக்குழம்புக்கு சொல்கிற மாதிரியே புளியோதரைக்கும் புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரொம்ப நேரம் கொதிக்கும் போது தான் கடுத்து போய் அந்த புளியோதரையோட டேஸ்ட் மாறும். அளவான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த பதத்தோட அது பச்சை வாசனையும் போய் புளியும் கரெக்டான பதத்தில் கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வறுத்து வச்ச பொடியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் இதோட சேர்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுக்காங்கீரை புளியோதரை பண்ணிகிட்ருக்கோம். தாளித்து விட்டுருந்தோம். அந்த கீரையோடு சேர்த்து வதக்கி புளியை ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணிட்டு வரோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. கடுகு, வெந்தயம், கொஞ்சம் எள்ளு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி ரெடியாக அதுவும் வச்சுட்டோம். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து இந்த சாதம் பொடி, இப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன்னா நம்ம அடுப்புலேயே வச்சு தான் கிளறும், கீழே வச்சு கிளறல. தீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்ததுன்னா நல்லா அந்த புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும். இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்போ முந்தின நாள் சாதம் மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாதத்தை நல்லா உதுத்து விட்டுட்டு கெட்டியாக புளியை கரைச்சி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு அந்த சாதத்தில் ஊற்றி நல்லா ஒரு கரண்டியால், ஏன்னா கையில் போட்டால் கெட்டு போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு தைரியத்துக்கு நம்ம ஒரு கரண்டியால் நல்லா அதை பரவி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இல்லாட்டி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு வச்சிடணும். மறுநாள் அதை தாளித்து கொட்டணும். அந்த தாளித்து கொட்டி கிளறும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதம் முந்தின நாள் ஊற்றுறது நல்லா விரைச்சிட்டு அதே சமயம் நல்லா ஊறி போய் ஒரு நல்ல ருசி கொடுக்கும். அதனால் அது தாளித்து கொட்டுறதுங்கிறது நமக்கு ஒரு அவசரத்துக்கு நைட் பண்ண முடியலன்னா கூட காலைல பண்ணிக்கலாம். ஆனால் அந்த புளியோட அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தாளித்து அந்த புளியை அந்த சாதத்துக்கு அப்படியே கொட்டி லேசாக ஒரு 5 நிமிஷம் கிளறி எடுத்தால் அந்த பச்சை வாசனை கூட இருக்காது. ஸோ அப்போ தான் பெரியவங்க சொல்கிற இந்த புளியோதரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி வச்சதுக்கு காரணமே ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி அது ரிலேட்டடாக இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம ஒரு பொரியல்னு பண்ணணும், அது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் வேணும் எடுத்துகிட்டு போகும்போது புளியோதரைக்கு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு கறியாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கறியை நம்ம சும்மா பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது சமயங்களில் அதுக்கு வாசனை வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு கெட்டியாக கரைச்ச புளியை ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி எல்லாம் பண்ணி, அதாவது வெங்காயம் தக்காளி போடக்கூடாது, கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த வேக வச்சு நறுக்கின உருளைக்கிழங்கு அதில் போட்டு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளியை அது மேலே ஊற்றுங்க.
ஊற்றிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் திரும்ப இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சு கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு இன்றைக்கி பிரயாணத்தும் போது இன்றைக்கி எடுத்துகிட்டு போனால் கூட நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட அது கெட்டு போகாது. ஒரே ஒரு விஷயம், நல்லா ஆற வச்சு பேக் பண்ணணும். ஆறுறதுக்கு முன்னாடி பேக் பண்ணும்போது அந்த சூட்டில் வேர்க்கும் போது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஸோ நல்லா ஆற வச்சு பேக் பண்ணிங்கன்னா நல்ல காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியலோட உருளைக்கிழங்கு கறியோட ஒரு புளியோதரை. ஸோ எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாது, அந்த புளியோட தன்மை அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டோம், நல்லா இழுத்துட்ருக்கு. இது ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ இந்த சுக்கங்கீரை புளியோதரை அதையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசம். அதாவது இதில் வந்து ஒரு இனிப்பு கலந்த சுவை, இதில் வந்து புளிப்பு கலந்த சுவை, அதில் கொஞ்சம் காரமும் வேறு. இந்த ரெண்டுமே ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட காம்பினேஷன், இந்த காம்பினேஷனுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் கத்திரிக்காய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ பிடிச்சவங்களுக்கு வந்து இது நல்ல டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. சப்பாத்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த புளியோதரைக்கு நல்லா இப்போ சொன்ன அந்த உருளைக்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு சிப்ஸு, வத்தல், அதாவது வடகம், இதெல்லாம் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னா கேட்கவே வேணாம். இப்போ பார்த்த இந்த கத்திரிக்காய் கறிக்கும் அடுத்தது சுக்கங்கீரை புளியோதரைக்கும் ஒரு சின்ன ரீகேப். கத்திரிக்கறிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு கடுகு சீரகம் தாளித்து அதில் கடலை மாவு போட்டு வறுத்தோம். கடலை மாவு கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா அதில் மிளகாத்தூளையும் போட்டோம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா சர்க்கரை, உப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அந்த கத்திரிக்காயும் கொட்டி நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணியை ஊற்றணும். தண்ணி நல்லா அந்த கடலை மாவு வேகிற வரைக்கும் கிளறிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழ சாறையும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கினோம். கத்திரிக்காய் கறி ரெடி. இப்போ சுக்கங்கீரை புளியோதரைக்கு ஒரு சின்ன ரீகேப். பாத்திரத்தை காய வச்சு வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் இதில் நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் எள்ளையும் பொரியிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சு பொடி பண்ணி வச்சிட்டோம். திரும்ப அந்த பாத்திரத்தை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இதை போட்டு வறுத்ததுக்கப்புறமா கீரை ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்குனதை அதோடு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கி புளியை கரைச்சி ஊற்றணும். புளியோட கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிதமான தீயில் கொதிக்க விட்டோம். கொதித்ததும் சாதத்தை கொட்டி அதோட கூட பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும். இப்போ சுக்கங்கீரை புளியோதரை தயார். ஸோ ரெண்டுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட வித்தியாசமான ஒரு லுக்கோடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கத்திரிக்காய் கறினா அது வந்து வெங்காயம் தக்காளியோ இல்லை தேங்காய் இதெல்லாம் போட்டு பெரட்டியோ இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு பார்வைக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த புளியோதரை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலரோடு இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா விதவிதமான சுவைகளோடு தானே நம்ம தேடுறோம். இது தினம் சாப்பிட்டு பழகி போன சுவை இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுவையோட சில விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்க்கும்போது அந்த மாதிரி நேயர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.